ஈஸ்டர் வந்தாலே எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். முக்கியமாக குழந்தைகளுக்கு இன்னும் நல்ல கொண்டாட்டமா இருக்கும். ஈஸ்டர் கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு தினமாக இருந்தாலும் புலம்பெயர் நாடுகள்ல, முக்கியமா ஐரோப்பிய நாடுகள்ல அதை ஒரு கிறிஸ்தவ மத சார்ந்த நிகழ்வாக பார்க்காமல் குழந்தைகளுக்கு கொண்டாட்டம் தரும் நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஈஸ்டருக்கு சர்ச்சுக்கு போய் வணங்குகினமோ இல்லையோ, ஆனா முட்டைகளை ஒளித்து வைத்து பிள்ளைகளை, பேரப்பிள்ளைகளை தேடி கண்டுபிடிக்க சொல்லி விளையாடுற ஒரு விளையாட்டாகத்தான் இந்த நிகழ்வு நடக்குது. புலம்பெயர் நாடுகள்ல, முக்கியமா ஐரோப்பிய நாடுகள்ல நகரங்கள்ல தனி வீடுகள் அமைந்திருக்கிறது மிக குறைவு. இல்லைன்னு சொன்னால் பேரன் பேத்திகள் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற இடங்கள் மிக குறைவு. அதனால இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இணைந்து என்ன செய்யும் என்று சொன்னால், அல்லது அந்த நகர சபையெல்லாம் இணைந்து என்ன செய்யும் என்று சொன்னால், தங்களுடைய ஊர்ல இருக்கிற பாக்குகள்ல அந்த பள்ளி மாணவர்களை, குழந்தைகளை இணைத்து தாங்களே முட்டைகளை ஒளித்து வைத்து, இங்க முட்டைகள் என்று சொல்றது சாக்லேட்டால செய்யப்பட்ட முட்டைகளை ஒளித்து வைத்து அவர்களை தேடி கண்டுபிடிக்க சொல்லி அதை ஒரு மகிழ்வான நாளாக கொண்டாடுறதாக இருக்குது. அப்படித்தான் எங்களோட ஊர்லயும் ஒவ்வொரு ஈஸ்டருக்கும் எங்களுடைய ஊர்ல இருக்கிற அத்தனை பள்ளிகளையும் இணைத்து 3 வயதிலிருந்து 12 வயதுக்குட்பட்ட மாணவர்களை இந்த முட்டைகளை தேடி கண்டுபிடிக்குமாறு கூறுவார்கள். ஆளுக்கு இத்தனை முட்டைகள் தான் என்ற கணக்கும் இருக்குது. ஏனென்றால் ஒரு பிள்ளை அதிகமான முட்டைகளை எடுத்து விட்டால் மற்ற பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது கடினமா இருக்கும். ஆகவே ஆளுக்கு இத்தனை முட்டைகள் தான் என்ற ஒரு கணக்குக்கு தேட விடுவார்கள். இதுல 3-6 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு ஒரு இடத்தையும், அதற்கு மேற்பட்ட வயதுக்காரர்களுக்கு இன்னொரு இடத்திலையும் விடுவினம். ஏனென்று சொன்னால் 3-6 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் அல்லது குழந்தைகள் மிக ஆறுதலாகத்தான் ஒவ்வொரு இடத்தையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த முட்டைகளை எடுப்பினம். பெரிய குழந்தைகள் மிக வேகமாக ஆர்வத்தோட, உற்சாகத்தோட தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கொண்டு வந்துருவினம். எங்களுடைய பாக்குல நடைபெற நிகழ்வைத்தான் நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக பெரிய ஒரு அழகான பாக் தான் இந்த பாக். இந்த பாக்குக்கு அருகிலேயே செந்நதி ஒன்று ஓடிக்கொண்டு இருக்குது. வீதியை கடந்தால் செந்நதி இருக்கிறது, ஆனால் பாக்கு இந்த பக்கம் இருக்குது. மிக அழகாக பச்சை பசையில் இருக்கிற இந்த பாக்குக்குள்ளதான் ஒவ்வொரு ஈஸ்டருக்கும் இந்த நிகழ்வு நடைபெறும். இந்த முட்டை பெருநாள் அன்று அதிகமாக எல்லா குழந்தைகளும் பங்கு பெறுவார்கள். ஏனென்று சொன்னால், தங்களுடைய வீட்டுல தனியே இருந்து விளையாடுறதை விட ஒரு பொது இடத்துல எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது உண்மையில மகிழ்ச்சி தான். அப்படித்தான் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்குது. ஈஸ்டர்ல ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஏப்ரல் மாசத்துல அது வாரதால கொஞ்சம் குளிர்காலமா இருக்கு. வெயில் வந்து மழை பெய்யுது, வெயில் வந்து மழை பெய்யுது, இப்படியாக மாறி மாறி அந்த காலநிலை மாறிக்கொண்டிருக்கும். குழந்தைகளுக்கு முட்டை பொறுக்கும் விளையாட்டு மட்டுமில்லாமல் அந்த இடத்துல ஒரு பண்ணையில இருந்து ஆடு, கோழி, முயல்கள் என்றெல்லாம் கொண்டு வந்து அதில் அடைச்சு அவற்றையும் பார்வையிடுறதுக்கு வைப்பினம். அது மட்டுமல்லாமல் கோழி என்ற ஒரு வடிவத்தில ஆடை அணிந்த அல்லது முகமூடி அணிந்தவர்களும், முயல்கள் போன்று முகமூடி அணிந்தவர்களும் அந்த இடத்துல பிள்ளைகளோட ஓடி விளையாடி மகிழ்வார்கள். அவர்களோட இணைந்து விளையாடலாம், புகைப்படங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி மிக அழகாக, அந்த நேர்த்தியாக அந்த நிகழ்வு நடைபெறும். நான் பல முறைகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆரம்ப காலத்துல தமிழ் பள்ளிகள் இருந்ததால, ஞாயிற்றுக்கிழமையில இந்த நிகழ்வு நடக்கிறதால என்னால என்னுடைய மூத்த பள்ளிகளை கூட்டிக் கொண்டு போக முடியாத நிலை இருந்தது. அதற்கு பின் தமிழ் பள்ளிகளுக்கு செல்றதை நிறுத்தின பிறகு அவர்களை நான் கூட்டிக் கொண்டு செல்றேன். நான் அதுக்காக தமிழ் பள்ளியை நிறுத்திட்டு நான் தமிழ் கற்றுக் கொடுக்கறது இல்லை என்று இல்லை. ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டிய தமிழ் பள்ளி சனிக்கிழமையாக மாற்றமடைந்ததால அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஈஸ்டர் பெருநாளை கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. எத்தனை மக்கள் வந்திருக்கணும்னு பாருங்கோ, எவ்வளவு குழந்தைகள் ஓடி திரிஞ்சு விளையாடிக்கணும்னு பாருங்கோ. பெற்றோர்களுக்கு இங்கே ஒரு சலுகை இருக்கு. எப்படி என்று சொன்னால், பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வர்ற பெற்றோர்களுக்கு கஃபே கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தவும் சில அசோசியேஷன்கள் முற்படுகின்றன. இது அரசாங்கத்தால செய்யப்படுற ஒரு நிகழ்வாக இல்லாமல் இந்த ஊர்ல இருக்கிற அசோசியேஷன், அதாவது குழந்தைகளுக்கான அசோசியேஷன்கள் தான் சேர்ந்து நின்று செயல்படுகின்றன. அப்படியாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டு இருக்குது. காலையில 9 மணி 10 மணிக்கு தொடங்குற இந்த நிகழ்வு மதியம் 12 மணிக்கு முடிவடையும். அந்த 2-3 மணி நேரமும் இந்த பார்க் முழுவதும் நிறைய குழந்தைகள் கலகலாண்டு ஓடி திரிந்து விளையாடுறதா பார்க்கக்கூடியதா இருக்கும். அது மட்டுமல்லாமல் இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்றதால பெற்றோர்களும் அடுத்த நாள் வேலை பழு என்றதை மறந்து தங்களுடைய நண்பிகளை சந்திச்சு மேசையில இருந்து ஒரு கேஃபே குடிச்சு கதைச்சு விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கிறது.
இப்படியான நிகழ்வுகள் உங்களிடத்துல நடைபெறதா? உங்களோட ஊர்கள்லையும் இப்படி நடைபெறதா? இப்படி பொது இடங்கள்ல நடைபெறாட்டில் உங்களோட வீடுகள்ல குழந்தைகளுக்கு இதற்கான ஏற்பாடுகளை நீங்க செய்து கொடுக்குறீங்களா? எப்படி என்று சொல்லி என்னோட உங்களுடைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கோ. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.